ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபிதாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி கேரளா ஸ்பெஷல் வட்டலப்பம். அதுவும் நம்ம மரவள்ளி கிழங்கு வச்சு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது கூடவே டெக்கரேஷனுக்கு ஸ்பன் சுகரும் செய்ய போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல நம்ம கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 1/2 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரை சேர்த்துட்டு நம்ம எதுவும் மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க. இந்த சர்க்கரையோட கலர் வந்து லைட்டாக ப்ரௌன் ஆன பிறகு லைட்டாக இந்த மாதிரி ஷேக் பண்ணி விட்டுட்டு பொறுமையாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மீதி இருக்கிற சர்க்கரையும் கரைஞ்சி இந்த மாதிரி லைட் ப்ரௌனாக வரும்போதே வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். கொஞ்சம் டிலே பண்ணாலுமே வந்து அந்த கேரமல் வந்து லைட்டாக கசப்பாயிடும். இப்போ நம்ம எந்த பவுலில் வட்டலப்பம் செய்ய போகிறோமோ அந்த பவுலில் கீழே ஒரு தின்னான லேயராக இந்த வந்து கேரமல் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் சமமாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது செட் ஆகிறதுக்குள்ளே நம்ம வட்டலப்பம் ரெடி பண்ணிக்கலாம். இந்த வட்டலப்பம் செய்யறதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இது வந்து தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் மாற்றி கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்க போகிறோம். இப்போ அரைச்ச கிழங்கு மட்டும் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இது வந்து 1/2 கப் அளவு இருக்குது. இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். 1/2 கப் காய்க்கு 1/2 கப் சர்க்கரை சரியாக இருக்கும். இது கூட ஒரு முட்டை, இது கூட ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் வந்து முதல் தேங்காய் பால் தாங்க சேர்க்கணும். ஃபஸ்ட்டு இதை மட்டும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து தேங்காய் பால் அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து இதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இந்த ஸ்வீட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட வெனிலா எசன்ஸ் இல்லைனா ஏலக்காய் தூள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் இந்த முட்டையோட வாசனை வராமல் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி திக்காக இருக்கணும். அதனால் தேங்காய் பால் தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ முன்னாடியே நம்ம ஊற்றி வச்ச அந்த கேரமல் பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு மேலே நம்ம வட்டலப்பம் ரெடி பண்ணி வச்ச மாவு சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் உள்ளே போகக்கூடாது நம்ம வேக வைக்கும்போது. அதனால் அலுமினியம் ஃபாயில் வச்சு இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணிவிட்டு இதை ஒரு இட்லி பாத்திரம் இல்லைனா வந்து ஒரு ஸ்டீமரில் ஒரு 3/4 மணி நேரம் அளவுக்கு நல்லா இதை வந்து வேக வச்சுக்கலாம். வட்டலப்பம் வேகிறதுக்குள்ளே நம்ம ஸ்பன் சுகரும் ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேரமல் ரெடி பண்ணிக்கோங்க. லைட்டாக ஆறின பிறகு 2 ஃபோக் மாதிரி வச்சு நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணாலே வந்து அழகாக இந்த ஸ்ட்ரிங்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். பட் கொஞ்சம் லேட் ஆகும். பொறுமையாக இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம செஞ்சிட்ருக்கும் போதே அந்த கேரமல் வந்து ரொம்ப இறுகிடுச்சு அப்படின்னா லைட்டாக வார்ம் பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் போல் பண்ணாலே நமக்கு தேவையான அளவு ஸ்பன் சுகர் கிடச்சிரும். இந்த மாதிரி ஸ்பன் சுகர் வந்து நம்ம ஸ்வீட்ஸுக்கெலாம் மேலே கார்னிஷிங்க்கு யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைங்க. இல்லைனா தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்ம வேக வச்ச வட்டலப்பமும் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு நம்ம செக் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா ஒட்டாமல் வரணும். எனக்கு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் அளவாச்சு. சூடு நல்லா ஆறின பிறகு இந்த மாதிரி அன்மோல்ட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க. ரொம்பவும் டேஸ்டான நல்ல சிம்பிளான அதுவும் ஹெல்த்தியான வட்டலப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.